கோகலேயின் அமைதியான மிதவாதம் அவரை ஈர்க்க முடியாமல் போனதில் வியப்பில்லை. 1912 நேரு இந்தியா திரும்பிய போது இந்திய விடுதலைப் போர் நடவடிக்கைகளில் வேகமோ விறுவிறுப்போ இருக்கவில்லை. நேருவுக்கு சட்ட அறிவும் வாதத்திறனும் இருந்த போதிலும் தந்தையைப் போல் பிரபல வக்கீலாகி லட்ச லட்சமாக சம்பாதிக்க வேண்டுமென்ற எண்ணமில்லை. அவர் வாதாடி வென்று சம்பாதித்த முதல் 500 ரூபாயை தந்தையிடம் கொடுத்தபோது கூட தொழிலில் அதிக ஆர்வமில்லை. அவர் வாதாடிய 2 வழக்குகளின் சட்ட நுணுக்கங்கள் சிறப்பாக இருப்பதை சட்டமேதை சாக்னா கூட பெரிதும் பாராட்டினார். ஆனால் வழக்கறிஞர் என்ற முறையில் அவர் பயின்ற சட்டக்கல்வி மோதிலால் நேருவுக்கு உதவியாளர் என்ற வகையில் சிறிது உதவி இருக்கலாம். பிற்காலத்தில் விடுதலைப் போர் வழக்குகளில் அவர் அளித்த வாக்குமூலங்கள், வெளியிட்ட அறிக்கைகள் முதலியவற்றில் அவருடைய சட்ட அறிவு பளிச்சிட்டதும் உண்டு. தந்தைக்கு மாறாக நேரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆடம்பரமான உணவு பழக்க வழக்கம் அவரிடம் இல்லை. தினசரி உடற்பயிற்சி செய்வார். யோகாசன பழக்கமும் உண்டு. அவர் நாடு திரும்பிய ஆண்டிலேயே நடைபெற்ற பங்கிப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு பார்வையாளராக பங்கு பெற்றார். ஆனால் அது அவருக்கு உற்சாகத்தை ஊட்டுவதற்கு பதிலாக ஏமாற்றத்தையே அளித்தது. கோட்டு சூட்டு ஆட்களாகவே நிறைந்து காணப்பட்டதால் தேசிய தோற்றம் இல்லை. அவர்கள் ஆங்கிலத்திலேயே பேசியது தேசிய உணர்வை ஊட்டுவதாக இல்லை. பேச்சின் விவரமும் பெட்டிஷன் போடுவதற்கு மேல் எதுவும் இல்லை. 1914-18 ஆண்டுகளில் ஏற்பட்ட முதல் உலகப் போர் காங்கிரஸ் மகாசபையின் நடவடிக்கைகளையும் முடக்கிவிட்டது. 1915 அலகாபாத்தில் நேரு முதன்முதலாக மேடையேறி பேசினார். அந்த நாளின் அவர்கள் வழக்கப்படி அவரும் ஆங்கிலத்தில் பேசினார். மூத்த தேசபக்தர் டாக்டர் தேக் பகதூர் சாப்டு நேருவை கட்டியணைத்து வெகுவாக பாராட்டினார். ஆனால் நேருவை பொறுத்தவரையில் அன்றைய ஆங்கில பேச்சை விட பிந்தைய நாள்களில் உழவர்களிடையே, தொழிலாளர்களிடையே, பொதுமக்களிடையே அவர்களுடைய மொழியிலே பேசினாரே, அந்த பேச்சுக்களே சிறந்த பேச்சுக்கள். 1916 நேரு கமலா கவுரை மணந்த அதே வருடத்தில்தான் காந்திஜியையும் லட்சுமணபுரி காங்கிரஸில் சந்தித்தார். மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு ஆகியோருடைய தேசியம் முதலில் அன்னை அன்னி பெசன்ட் வழியில்தான் சென்றது. ஆனால் நேருவின் தேசிய பசிக்கு பெசன்ட்டின் ஆமை தேசியம் போதுமானதாக இருக்கவில்லை. இதனால் பெசன்ட்டின் முழு ஆதரவாளராக இருந்த மோதிலாலுக்கும் நேருவுக்கும் இடையே கூட கருத்து வேறுபாடும் மோதலும் தோன்றின. ஆரோக்கியமான அரசியலுக்கு அவை அவசிய தேவைகளாகவும் இருந்தன. வேறு மக்கள் தொடர்பு சாதனம் இல்லாத காலத்தில் தேசிய கருத்துக்களை பரப்ப பத்திரிகைகள்தான் இருந்தன. இதை அறிந்த மோதிலாலும் நேருவும் 1919 இண்டிபெண்டன்ட் என்ற தினசரியை தொடங்கினர். இந்தியர்களிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றிய ஆங்கில அரசாங்கம் இந்தியர்களுக்கும் ஆட்சியில் பங்களிப்பதற்காக ஒரு திட்டத்தை, சட்டத்தை அறிமுகப்படுத்தியது வினோதமானது. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் ஓர் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்தது. நாட்டின் பாதுகாப்பு, நிதி, வரி வசூல் போன்ற முக்கியமான துறைகளை ஆளும் ஆங்கில வர்க்கமே வைத்துக்கொண்டு இந்தியர்கள் வசம் கல்வி, சுகாதாரம், கூட்டுறவு போன்ற துறைகளை அதுவும் ஆங்கில ஆட்சி கட்டுப்பாட்டுடன் அளிக்க முன்வந்தது. இதை ஏற்பதிலும் காங்கிரசாரிடம் கருத்து வேறுபாடு இருந்தது. இதைவிட கடுமையான முழு எதிர்ப்பை எல்லா பக்கங்களிலுமிருந்தும் எதிர்கொண்டது ரவுலட் சட்டம். விசாரணை எதுவுமின்றி எவரையும் சிறைபிடிக்கும் சட்டம் இது. தேசபக்தர்களை மிரட்ட ஏற்பட்ட சட்டம் நாடு முழுவதும் தேசபக்தி கனலை தீவிரமாக மூட்டிவிட்டது. இதன் விளைவாக நிகழ்ந்ததுதான் பஞ்சாப் படுகொலை என்ற ஜாலியன் வாலாபாக் கோர நிகழ்ச்சி. இது தீவிரவாதத்தின் தேவையை நியாயப்படுத்திவிட்டது. ஆனாலும் காந்தி அகிம்சை நெறியில் நிலையாக நின்றார். அவர் கருத்துப்படி அகிம்சையே வீரனின் சிறந்த சக்தி வாய்ந்த ஆயுதம். காந்தியின் ஒத்துழையாமை இயக்கம் மகத்தான ஆதரவு பெற்றது. 1920 ஒத்துழையாமை மற்றும் விவசாய இயக்கங்களில் நேருவும் பங்கேற்றார். வெற்றியைப் போல் தொடர்வது வேறெதுவும் இல்லை என்று ஓர் ஆங்கில கருத்து உண்டு. ஆனால் வெள்ளையரசு தொடர்ந்து தவறான செயல்களையே செய்தது. அவை தேசபக்திக்கு தொடர் வெற்றிகளை தரத்தானோ என்னவோ. பஞ்சாப் படுகொலை எதிர்ப்பு, ஒத்துழையாமை என்று நாட்டில் கொந்தளிப்பு அடங்கும் முன்னதாகவே வேல்ஸ் இளவரசரை பிரிட்டிஷ் இந்திய அரசு அழைத்து வர முடிவு செய்தது. ஆங்கில எஜமானர் இந்திய அடிமைகளிடம் வரவேற்பை எதிர்பார்த்துத்தான் வந்தார்.